வணக்கம். கியான் கோஷ்க்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அதாவது நம்ம மனச அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்துறதுக்கு இருக்கக்கூடிய 4 சக்தி வாய்ந்த படிகள். வாங்க இந்த அற்புதமான பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்கலாம். உங்க மனசுக்குள்ள என்னைக்காவது ஒருவித அமைதியின்மை, ஒரு குழப்பம் இருந்திருக்கா? நம்ம எல்லாருக்குமே நம்மளோட அன்றாட வாழ்க்கையில இந்த மாதிரி உணர்வுகள் வர்றது சகஜம்தான் இல்லையா? அப்போ இந்த குழப்பங்கள், இந்த அசுத்தங்கள் எல்லாத்தையும் நீக்கி உண்மையான அமைதியை எப்படி அடையறது? அதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி நமக்கு வழிகாட்டு. சரி, இந்த தூய்மைப்படுத்துற பயணத்தோட முதல் படி என்ன தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப எளிமையானது, ஆனா அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்தது. அது வேற ஒன்னும் இல்ல, இறைவனோட செய்திகளை முழு மனசோட உண்மையான ஆர்வத்தோட கேட்கறது தான். ஸ்ரீமத் பாகவதம் முதல் காண்டம் 2வது அத்தியாயத்துல வர்ற 17வது ஸ்லோகம் இத பத்தி ரொம்ப அழகா சொல்லுது. முதல்ல இந்த ஸ்லோகத்தை நாம கேட்போம், அதோட தெய்வீகமான ஒலிய நல்லா உள்வாங்கிக்கோங்க. ஸ்ருண்வதாம் ஸ்வகதாம் கிருஷ்ணஹ புண்ணியஸ்ரவண கீர்த்தனாஹ ஹிருத்யந்தஸ்தோ ஹ்யபத்ராணி விதுமோதி சுஹ்ருத் சதாம். இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்க சில முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்ருண்வதாம் அப்படின்னா கேட்பவர்களிடம்னு அர்த்தம். ஹிருத்யந்தஸ்தஹா இதுக்கு இதயத்தில் இருப்பவர்னு பொருள். கடைசியா அப்பத்ராணி விதுனோதி, அதாவது தீயவற்றை தூய்மைப்படுத்துகிறார். பாத்தீங்களா, இந்த வார்த்தைகள்லயே எவ்வளவு அழகான ஒரு கருத்து அடங்கியிருக்கு. அப்ப இந்த ஸ்லோகத்தோட மையக்கருத்து என்ன? ரொம்ப சிம்பிள். பகவான் கிருஷ்ணர் நம்ம எல்லாருடைய இதயத்திலயும் பரமாத்மாவா இருக்காரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், அவரோட செய்திகளை கேட்கணுங்கிற ஆசைய வளர்த்துக்கணும். நாம அந்த ஆசைய வளர்த்துக்கிட்டாலே போதும், நம்ம இதயத்துல இருக்கிற எல்லா தீய எண்ணங்களையும் ஆசைகளையும் அவரே சுத்தம் செஞ்சிடுறாரு. நாம கேட்க ஆரம்பிச்சா போதும், மத்த வேலைய அவர் பாத்துப்பாரு. எவ்ளோ பெரிய விஷயம் பாருங்க. சரி, முதல் படி கேக்குறதுன்னு பார்த்தோம். அப்படி நாம கேட்க கேட்க இயற்கையாவே நமக்குள்ள சேவை செய்யணுங்கிற ஒரு ஆவல் வரும். இந்த ஆவல் தான் நம்மள அடுத்த கட்டத்துக்கு, அதாவது மன தூய்மையோட 2வது படிக்கு கூட்டிட்டு போகுது. இப்போ நாம அடுத்த ஸ்லோகத்தை, அதாவது 18வது ஸ்லோகத்தை பார்க்கலாம். நஷ்ட பிராயேஷ்வ பத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவத்யுத்தம ஸ்லோகே பக்திர்பவதி நைஷ்டிகி. இதுல பாருங்க, நஷ்ட பிராயஸ்வபத்ரேஷு அப்படின்னா தீயவை கிட்டத்தட்ட அழிக்கப்படும் போதுன்னு அர்த்தம். அப்புறம் நித்யம் பாகவத சேவையா அப்படின்னா தினமும் பாகவதத்திற்கு சேவை செய்வதால். இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாகவதம்னு சொல்றது ஸ்ரீமத் பாகவதம்ங்கிற புத்தகத்தை மட்டும் குறிக்கல, பகவானோட தூய பக்தரையும் குறிக்குது. இது ரொம்ப முக்கியம். அப்போ இதோட அர்த்தம் என்ன? தினமும் பாகவத வகுப்புகள்ல கலந்துக்கிறது, அதோட பகவானோட தூய பக்தருக்கு சேவை செய்யறது. இந்த ரெண்டையும் செய்யும்போது நம்ம இதயத்துல இருக்கிற அசுத்தங்கள்லாம் கிட்டக்கிட்ட முழுமையா அழிஞ்சு போயிடுது. இதோட விளைவு என்ன தெரியுமா? பகவான் மேல அசைக்க முடியாத ரொம்ப உறுதியான பக்தி நமக்குள்ள உருவாகுது. இதுவரைக்கும் நாம பார்த்த 2 படிகளை ஒரு தடவை ஞாபகப்படுத்திக்கலாமா? முதல் படி கிருஷ்ணரோட செய்திகளை கவனமா கேட்கறது. 2வது படி பாகவத சேவை செய்யறது, அதாவது புத்தகத்துக்கும் சேவை, பக்தருக்கும் சேவை. இந்த 2 படிகளும் ஒன்னோட ஒன்னு ரொம்ப அழகா இணைஞ்சு செயல்படுது. சரி, இந்த 2 படிகளையும் நம்ம சரியா பின்பற்றும்போது நம்ம இதயத்துல என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு அற்புதமான, ரொம்ப இனிமையான மாற்றம் நடக்கும். அது என்ன மாற்றம்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. 19வது ஸ்லோகம் இந்த மாற்றத்தை ரொம்ப அழகா நமக்கு விளக்குது. ததா ரஜஸ்தமோ பாவாக காமலோபாதயஸ்சயே சித்தையே தைரநாவித்தம் ஸ்திதம் சத்வே பிரசீததி. இந்த ஒப்பீட்ட பாருங்களேன், எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருக்கு. பக்தி சேவைக்கு முன்னாடி நம்ம மனசு காமம், பேராசை மாதிரியான ரஜோ தமோ குணங்களால பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அதே மனசு சத்துவ குணத்துல நிலை பெற்று முழுமையான மகிழ்ச்சிய உணருது. இதுதான் அந்த மாற்றம். எப்போ நம்ம இதயத்துல அந்த அசைக்க முடியாத பக்தி வேரூன்றுதோ, அப்பவே ரஜோகுணம், தமோ குணத்தோட வெளிப்பாடுகளான காமம், பேராசை இந்த மாதிரியான தீய குணங்களெல்லாம் இருந்த இடம் தெரியாம மறைஞ்சு போயிடும். அப்போ என்ன ஆகும்? அந்த பக்தர் சத்வகுணம்னு சொல்லக்கூடிய தூய நற்குணத்துல நிலை பெற்று உண்மையான முழுமையான ஆனந்தத்தை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். இந்த ஆன்மீக பயணத்தோட உச்சகட்டம் என்ன? இதோட இறுதி நிலைதான் மெய்ஞானம், அதாவது உண்மையான அறிவை, தெய்வீக விஞ்ஞான அறிவை அடைகிறது. இந்த இறுதி நிலைய 20வது ஸ்லோகம் நமக்கு தெளிவா விளக்குது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகதா பகவத் தத்துவ விஜ்ஞானம் முக்த சங்கஸ்ய ஜாயத்தே.
இதுல இருக்கிற வார்த்தைகளை கொஞ்சம் கவனிங்க. பிரசன்ன மனச அப்படின்னா தெளிவடைஞ்ச புத்துணர்ச்சி பெற்ற மனசுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான வார்த்தை பகவத் தத்துவ விஞ்ஞானம். இதுக்கு என்ன அர்த்தம்னா பகவானை பற்றிய விஞ்ஞான பூர்வமான அறிவு. ஆமா, இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்ல, இது ஒரு விஞ்ஞானம். அப்போ இந்த 4 ஸ்லோகங்களோட மொத்த சாராம்சம் இதுதான். நாம சத்துவகுணத்துல நிலை பெற்று பக்தி சேவையால நம்ம மனசு முழுமையா தெளிவடையும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த உலகத்தோட பந்தங்கள்லேந்து விடுபட்ட ஒரு நிலையில பரமபுருஷ பகவான பற்றிய உண்மையான விஞ்ஞானபூர்வமான அறிவு தானாகவே நமக்குள்ள வெளிப்படுது. இதுதான் இந்த 4 படிகளோட இறுதி இலக்கு. இந்த விளக்கத்தை இவ்ளோ நேரம் பொறுமையா கேட்ட உங்க எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது கியான் கோஷ். இது ஆங்கிலம், இந்தி, மராத்தி, தமிழ்னு பல மொழிகள்ல ஆன்மீக ஞானத்தை பகிர்ந்துக்கிற ஒரு சேனல். இன்னும் நிறைய மொழிகள்ல கூடிய சீக்கிரம் பதிவுகள் வர இருக்கு. ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா, மகாபாரதம்னு சனாதன தர்மத்தோட காலத்தால் அழியாத பொக்கிஷங்களை உங்களுக்கு எளிமையா கொண்டு வந்து சேர்க்கிறது தான் எங்களோட நோக்கம். எங்க சேனல்ல நீங்க ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், லலிதா சஹஸ்ரநாமம், தெய்வத்தின் குரல், மகாராஷ்டிர மகான்கள்னு பல விஷயங்களை பத்தி தினமும் தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கியான் கோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் எங்களோட தினசரி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த தெய்வீக ஞானத்தை உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் எல்லார்கிட்டயும் பகிர்ந்துக்கோங்க. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சனாதன தர்மத்தோட இந்த ஞான ஒளிய பிரகாசமா ஒளிரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.